சம்மர் ஹாலிடே ஸ்பெஷல் சிக்கன் சீஸ் பால் எப்படி? இதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. நல்லா வேக வச்சு நல்லா மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 300 கிராம் சிக்கன் மின்ஸ், அதாவது சிக்கன் கீமா எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் கீமாவை க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, ஜல்லடை இருக்கு இல்லையா, அதில் நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், க்ளீன் ஆகிடும். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு அளவு நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸுங்க, கடையில் கிடைக்கும். ஆரிகானோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ரோஸ்மெரிஸ் அது ட்ரைடாக இருக்கும், அது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு சால்ட்டு. நான் இப்போ என்கிட்ட க்ரீம் இருக்குது, 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கிறேன். க்ரீம்ன்றது ஆப்ஷனல். இதில் நான் பெரிய பெரிய மிக்ஸும் சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ஆயிலை சேர்த்து நல்லா நம்ம பெனஞ்சி எடுத்துக்கலாம். பெனஞ்சி இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறோம். நான் இங்கே பெரிய அளவு சைஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் வந்து உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவை சீஸ். ஸோ இங்கே வந்து நான் எடுத்துருக்கிறது சீஸ் பிளாக்ஸ் எடுத்திருக்கேன். 10 ரூபான்னு தனியாகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய பேக்கெட்டே வாங்கி வச்சுக்குவேன், 10 பீஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இல்லை ஷ்ரெட்டட் சீஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக உள்ளே வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் க்யூப்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சீஸ் பால்ஸ் வந்து உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, கையில் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நல்லா கேப்பே இல்லாமல் கிராக் விழாத மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த பூரணம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெத்தடு கூட இருக்குது. உள்ள சீஸை வச்சு நம்ம இப்படியே நல்லா அதை க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தட் எப்படின்னா, அந்த உருண்டையில் நடுவில் ஜஸ்ட் ஒரு சின்ன ஹோல் பண்ணி இந்த க்யூபை உள்ளே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. பிகினராக இருந்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது கிராக் மட்டும் இல்லாத மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி பால்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதை வந்து பிரெட் கிரம்ஸ் இருக்கு இல்லையா, இது வேணுமானா கம்பல்சரி வேணும். ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதாவை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மைதாவில் டிப் பண்ண போகிறோம். இப்போ வந்து மணலில் தண்ணி எப்படி ஒட்டுறது அந்த கான்செப்ட் தான். இப்போ பாருங்கள், மைதாவை நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பிரெட் கிரம்ஸில் தோய்ச்சிங்கன்னா இந்த பிரெட் கிரம்ஸு வறுக்கும்போது தனியாக பிரிஞ்சு வராது, உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் வெளியே வராது. நீங்கள் இந்த மைதாவில் டிப் பண்ணாமல் நேரடியாக நீங்கள் பிரெட் கிரம்ஸில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த பாலில் பவுடராக தனியாக வந்துடும், உள்ளே இருக்கிற சீஸும் வெளியே வந்துடும். அதே மாதிரி வறுக்கும் போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கணுங்க. சூடாக இருக்கும்போது தான் சட்டுன்னு உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு உடையாமல் சூப்பராக ஃப்ரை பண்ணி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோவில் எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் போட்டிருக்கேன், கண்டிப்பாக அதையும் போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க.